அந்தி சாயும் நேரம் காணிக்கக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? அந்தி சாயும் நேரம்னு நிஜமாலுமே அந்தி சாயும் நேரம்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு வண்டுகளுடைய ரீங்கார சத்தம் கேட்குங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ காணிக்காக்கா கிட்ட நான் சொன்னேன், அக்காக்கா வெண்டைக்காய் செடிக்கு மட்டுமாவது கொஞ்சம் இன்னைக்கு கொத்தி விடுக்கா, நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மழை பெஞ்சு ரொம்ப சொதன்னு ஈரமாயிடுச்சு, மண்ணெல்லாம் உறைஞ்சி போயிடுச்சு, மண்ணுக்குள்ளே காற்றோ சூரிய ஒளியோ போகலை. அதனால் செடிகளுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ நல்லா வெயில் காய்ஞ்சி இப்போ தான் லேசாக கொஞ்சம் கொத்துற மாதிரி பக்குவத்துக்கு வந்திருக்கு. திரும்பி அடுத்த மழை வரத்துக்குள்ளே ஒரு கொத்தி விட்டால் தான் நமக்கு தண்ணீரும் போகும், காற்று வெப்பம் எல்லாமே போனால் தான் நமக்கு நல்ல அறுவடையும் கிடைக்கும். இப்போது காணிக்கக்கா நீங்கள் ஒரு பாத்தியாவது கொத்தி விடுங்கக்கா, நான் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே காணிக்கக்கா களைக்கொத்தை எடுத்துக்கிட்டு இதை கொத்தி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம், நம்ம சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி கொத்தி விடக்கூடாது. ஏன்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்புழுக்கள் இந்த நேரத்தில் தான் அவங்க நைட் டியூட்டி தான் பண்ணுவாங்க. சாயந்தரத்துலேருந்து அடுத்த நாள் காலை வரைக்குமே அவங்க மண்ணுக்கு அடியிலேருந்து மேலே பூமியை உழுது போட்டு செடிகளுக்கு தேவையான சத்துக்களை தரவும், அதாவது அதனோட எச்சத்துலேருந்து தேவையான சத்துக்கள் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பாத்தியிலெல்லாம் சேப்பங்கிழங்கு போட்டிருக்கோம். அதெல்லாம் இப்போ தான் முளைச்சிக்கிட்டு வருது. இன்றைக்கி இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் கொத்தி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறோம். பை பாய்.